இப்படி எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களே, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்களேன். எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. நம்ம என்ன யாத்திரை வந்திருக்குமா சந்தோஷமா சாப்பிட்டு பொழுதுபோக்க? என்னன்னு இப்படி எதிரதான் கடை இருக்குண்ணே, டீ பண்ணு ஏதாவது வாங்கிட்டு வரேனே, சாப்பிடுங்கண்ணே, உடம்பு கெட்டு போயிடுண்ணே. கெட்டு போகட்டும் மயில, கெட்டு போகட்டும். மருந்து சாப்பிட்டுக்கலாம். நெஞ்சில விழுந்த அடி என்ன செய்ய? யோசிச்சு பாரு மயில, பாண்டியும் கோபியோ போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல வச்சு அடிச்சு கொலை பண்றதுக்கு வளர்த்தோம். புத்தி புத்தி வளர்த்துமே நீ நானும். செஞ்சது யாரு? எவனோ எதிரியோ தெரியாதவனோ இல்ல, சொந்த மச்சின. குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து அவமானப்படுத்திட்டான். என்ன கொஞ்சம் அமைதியா விடுங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னங்க நீங்களே இப்படி தைரியம் இல்லாம பேசுறீங்கன்னா நாங்களாம் என்னத்துக்கு ஆகும்? நான் ஒன்னும் தைரியம் இல்லாம இல்ல, மனசுக்குள்ளார அந்த பொண்ணு நல்லபடியா திரும்பி வரணுமே வேண்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் என்ன அமைதியா விட்டு போங்க, தயவு செஞ்சு போயிருங்க. என்னங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ டிஎஸ்பியா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவர் கொஞ்சம் ஃபோன் போட்டு வர சொல்லுங்க, தம்பி வெளியில எடுத்துடலாம். அப்படி யாரும் இல்லையே. நீங்க தானே சொன்னீங்க ஒண்ணு விட்டான தூரத்து சொந்தம் டிஎஸ்பியா இருக்காருன்னு. பேரு கூட ஏதோ குருமூர்த்தின்னு சொன்னீங்களே. அவரா? அவரு போலீஸ்ல தான் இருக்காரு, ஆனா டிஎஸ்பி இல்ல, ஏட்டா இருக்காரு. டிஎஸ்பி இல்லையா? அப்ப போய் சொன்னீங்களா? வாடகை வீட சொந்த வீடுன்னு சொல்றதும் இல்லாத கடை இருக்கிறதா சொல்றதும் நமக்கு என்ன புதுசா? இல்ல ஒரு கத்திக்கு சொல்றதுதான். வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குது கச்சேரி. தமிழ் முறை சொன்னு கொடுப்பா. ஏய் ஏண்டி எங்கடி அந்த பொண்ணு? உள்ள இருக்கா. ஏங்க எதுவும் பிரச்சனையா? சத்யா, சத்யா இங்க வா. என்னப்பா? எங்க அந்த பொண்ணு? உள்ளதான்ப்பா இருக்கா. கூப்பிடவள. ஏய் இங்க பாரு. என்னங்க பிரச்சனை? பேப்பரை பாரு, என்ன வந்திருக்குன்னு பாரு. வாமா மகா, இங்க பார், இந்த பேப்பரை பார். பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்னு பாத்தியா? நீ என்ன சொல்லிட்டு வந்த? என் பொண்ணு சத்யா கூட 2 நாள் தங்கிட்டு போலான்னு வந்த. ஆனா என்ன போட்டிருக்கு பேப்பர்ல? வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன்னு. சத்யா, இந்த விஷயம் உனக்கு தெரியாதாமா? தெரியும்பா, இன்னும் 2 நாளையில அவளே போயிடுறேன்னு சொன்னா. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு தெரியாதுப்பா. இல்ல அங்கிள், நான் எங்க அத்தானை கட்டிக்கிறதா சொன்னேன். எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணாங்க, அதான் இப்படி சொல்லிக்காம கொல்லிக்காம கிளம்பி இங்க நீ வந்துட்டேன். பண்ண முட்டாள்தனத்தினால உன் அத்தா குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஒரு நாள் அந்த குடும்பத்தோட மானமே போச்சு. சாரி அங்கிள், நான் எங்க அத்தானை ஃபீல் பண்ண வைக்கணும் தான் இப்படி பண்ணேன். அது இந்த அளவு ஆகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மகா, ஒரு பொம்பளை பிள்ளை பண்ற காரியமா அது? எங்க குடும்பத்தை பத்தி உங்க குடும்பத்துல என்ன நினைப்பாங்க? எங்க வீட்லயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நீ கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணி பாத்தியா? எங்க முதல்ல அந்த பிள்ளைய கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வாங்க. புரியாம பேசாதடி, இது போலீஸ் கேஸ்டி. இந்த பொண்ணு வீட்டை விட்டு சொல்லிக்காம ஓடி வந்திருக்கு, அதான் பிரச்சனை. சரி, இனிமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுட்டு வாங்க. போலீஸ்லாம் வேணாம் அங்கிள், நானே போயிடுறேன். நீ புரியாம பேசாதம்மா. உன் போட்டோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கும். எல்லாருக்கும் உன்னை தெரிஞ்சு போயிருக்கும். இந்த நேரத்துல நீ தனியா போறது உனக்கு சேஃப்டி கிடையாதுமா. போலீஸ் மூலமா போறதுதான் உனக்கு சேஃப். உனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் தான். போச்சு, எல்லாம் போச்சு. என் மான மரியாதை எல்லாம் பேப்பர்ல காத்தா பறந்து போச்சு. இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க, என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்ககிட்ட புகார் கொடுத்தாக்கா என் பொண்ணை பத்தி விளம்பரப்படுத்தி பெருமை தெரிகிறீங்களா? யோ, ஏன் சத்தம் போடுற? இதெல்லாம் ரூல்ஸ். பேப்பர்ல கொடுக்கதான் வந்துருச்சே, பேப்பர்ல கொட்டளத்துல வந்துருச்சே. என் பொண்ணை யார் கட்டிக்குவா? ஊர்ல தள்ளு வந்து நடக்க முடியுமா? அது உன் பொண்ணுகிட்ட கேளு, என்கிட்டயா வந்து கேக்குற? இன்ஸ்பெக்டர், உங்களை மாதிரி நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்.
கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். யோ என்ன ஓவரா கத்திட்டு இருக்க? பொண்ணை காணுமேன்னு வருத்தத்துல இருக்கேன்னு நானும் பொத்துட்டு இருக்கேன். பேப்பர் நியூஸ் கொடுத்தாதானே பொண்ணை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வக்கனையா பேசுங்க. என் பொண்ணை காணோம், இதுவரையும் கண்டுபிடிக்கல. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல இன்ஸ்பெக்டர். ஏய் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின நான் வேற மாதிரியே ரியாக்ட் பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதை வெளில போயிடு. பாத்தீங்கல்ல, என் குடும்ப மான மரியாதை எல்லாமே சந்தி சிரிச்சு போச்சு. எச்சரிக்கையா சொல்றேன், என் பொண்ணு வீட்டுக்கு வரல, உங்க எல்லார் பேர்லயும் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். டென்ஷன் ஆயிட்டேன்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என்னைக்கு தெரிஞ்சிருக்க என்ன பண்ணுவேன்னு, அதனால தப்பு தப்பா காரியம் பண்றேன். அண்ணன் மகாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. உன்னாயிடமா இந்த மாதிரி பேப்பர்ல வந்துருச்சு இல்லையா, நிச்சயமா அவ திரும்பி வந்துடும். என்னென்ன இது, நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய ஆளுங்க. உங்க பேரும் போட்டோவும் இப்படி வேற மாதிரி பண்ணிட்டாளே இவன். இங்க பார், நான் எஃப்ஐஆர் போட போறேன். அப்புறம் உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். உண்மையை சொல்லிட்டேன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் இத்தோட விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்க, நீ உன் அப்பன் சித்தப்பன் தம்பி எல்லாரையும் நான் பெயிலபிள் செக்ஷன்ல போட்டுருவேன். அப்புறம் ஜாமீன்ல கூட நீ வெளில வர முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. இங்க பார், நீ செஞ்ச குற்றத்துக்காக உன் குடும்பமே இங்க வந்து நிக்குது. எனக்கே பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னால ஏன் அவங்கெல்லாம் இங்க வந்து அவமானப்படணும்? சொல்லு, எங்க கடத்தி வச்சிருக்க? எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சொல்லு, எங்க வச்சிருக்க? செய்யாத குத்தத்தை நீங்க எத்தனை தடவை எத்தனை விதமா கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு தான் சார் சொல்லுவேன். அதை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? எனக்கு மட்டும் மகா இருக்க இடம் தெரிஞ்சுன்னா எல்லாருக்கும் முன்னாடி நான் ஓடி போய் அவளை கொண்டாந்து நிப்பாட்டி இருப்பேன். எனக்கு தெரியாது சார். சொல்ல மாட்டேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். கிடைச்சிட்டாளா? எங்க இருந்தாலாம்? ஓ, அவ தனியா தான் வந்தாலாமா? சரி சரி, அனுப்பிச்சு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். யோ, அவனுங்களை திறந்து விடியா? இங்க வாங்க. ஒரு குட் நியூஸ், உங்க பொண்ணு கிடைச்சிட்டா. சம்பந்தம் மகா கிடைச்சிட்டாலாம். மகா கிடைச்சிட்டானே. எங்க இருக்கா சார்? திருமயத்துல சத்யான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காளா? ஆமா சார், இருக்கா. அவ வீட்டுல தான் இருந்திருக்கா, அவளை தான் போயிருக்கா. புரியுதா? யாரும் கடத்தல சார். சந்தோஷம் சார். நான் திருமயத்துக்கு கார் எடுத்துட்டு போய் என் பொண்ணு கூட்டு வந்துடுறேன். வாடி போலாம். அங்க போக வேண்டாம், அந்த ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வர்றாங்க. தேங்க்ஸ் சார். வாடா. தேவையில்லாம நீங்க அடி வாங்கிட்டீங்களடா. சொன்னமேயா கோபி, மனுஷனா நீ? மனுஷனா? மகா அவ்வளவுதான் போயிருக்கா, இப்ப தெரிஞ்சு போச்சுல. அதுக்குள்ள என் அண்ணன் பசங்க தான் கடத்துனாங்க, நான் அவங்கள கேஸ் போட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டே. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண சொல்ற? மகா வந்த உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கல்யாண வேலையை பார்க்க போறேன். அப்போ அவமானப்பட்ட என் அண்ணங்க, அடிபட்ட என் அண்ணன் பசங்க, இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களையும் வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்க்க சொல்லு. ஏய்யா, இப்ப கூட உன் மனசாட்சி உறுத்தல? ஒரு தகப்பனா என்ன செய்யணுமோ அதான் நான் செஞ்சிருக்கேன். கிடைச்சிட்டால, மேட்டர் ஓவர். இவ்வளவு நடந்து போச்சு, ஒரு வார்த்தை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணல இல்ல? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இங்க பாருங்க, மகா கிடைச்சிட்டான்னு என் குடும்பத்தோட ஒட்டிக்கலாம் நினைச்சீங்க, மனுஷனா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன சொல்றேன், இனிமே உங்க அண்ணன் குடும்பத்தோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஜாக்கிரதை. மாப்ள, கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. சொந்தம்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் சரி கட்டிக்கிட்டு சுமூகமா போக பார்க்கணும் மாப்ள. மனசுல ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அதையே பிடிச்சிட்டு உறவை முறிக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம உறவு என்ன அப்படி முறிச்சு போற உறவா நமது? ஏதோ என் தலையெழுத்து. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்து இன்னை வரைக்கும் அவசரப்பட்டு கிடக்குறேன். மறுபடியும் அந்த தப்பை நான் செய்ய தயாரா இல்ல. உங்க குடும்பத்தை என் பொண்ணை கொடுத்து அவளை கஷ்டப்பட விட மாட்டேன். என் ரேஞ்சுக்கு சம்பந்தம் வந்தாச்சியா? சம்பந்தி 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். உங்க ரேஞ்சுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரலாமா? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அது சரி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ரிலேஷன் ஃபேமிலி ஏதோ ப்ராப்ளம் நாங்க ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தேன். ஏயா நடிக்கிறியா? என்ன ஏமாத்தலன்னு பாக்குறியா? பிரச்சனை இல்லாத குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கர்நாடகந்து வந்து இங்க பொண்ணு தேடணும். இப்படி பொண்ணு ஓடி போச்சுன்னா என்ன அர்த்தம்? இல்ல சம்பந்தி, என் பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கா. இது தப்பான நியூஸ். தட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. இனிமே உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளா நாங்க ஆக்கிக்க விரும்பல. ஐயோ சம்பந்தி, கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். உங்க வண்டவாளம் எல்லாம் கனடால இருக்கிற என் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. விஷயம் தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு அவனுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கான். சம்பந்தி கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். ஆரப்பாரு சம்பந்தி மேடம். சம்பந்தியாவது மண்ணா கட்டியாது. மேடம் மாதிரி ஓடி வேலை பொண்ணு என் குடும்பத்துக்கே வேணாம். மேடம் சார், மேடம் சார். அப்பா, இவங்களும் வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. பேசாம மகா கோய் மச்சானே கட்டி வச்சிருப்பா. வாய மூடுறா.
போச்சுடி, எல்லாம் போச்சு. இந்த கனடா சம்பந்தத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கை நழுவி போச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. என்னைக்கு இந்த சம்மந்தத்தை பேசுனீங்களோ அன்னில இருந்து வீட்ல ஒரே பிரச்சனை தான். எனக்கு இப்பதான் நிம்மதி. போய் தொலையட்டும். ஏன் பேச மாட்டா? ஏன் பேச மாட்டா? இந்த சம்பந்தத்தை கொண்டுட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன இது? ஆதி மகளே, உன்னால என்ன ஆயி போச்சு பாத்தியாடி? எங்க அண்ணன் குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல்படுத்திட்டியாடி. புஷ்பா என்ன ஆச்சு உனக்கு? இது கோச்சுக்கிற இடமும் இல்ல, கோச்சுக்கிற விஷயமும் இல்ல. பேசாம நகரு என்ன இங்க சத்தம்? அதான் பொண்ணு வந்துச்சுல்ல, எல்லாம் கிளம்புங்க. பொண்ணு வந்துச்சு, நாங்க கிளம்புறோங்க. எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இருங்க, என்ன சந்தரிச்சாக்கல எங்க வீட்டுக்கு போறேன்னு என் பொண்ணு கூப்பிடுறீங்க? எனக்கு கூட்டு போக தெரியும். நீ வாமா. வர முடியாது. இங்க எதுவும் பேசக்கூடாது, வீட்டுக்கு வா. வர அதான் வர முடியாது முடியாதுன்னு சொல்லுதுல, அப்புறம் எதுக்கு கம்பல் பண்ற நீ? இல்லைன்னா அந்த பொண்ணை பெண்கள் காப்பத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். ஐயோ, அங்கெல்லாம் அனுப்பிடாதீங்க சார். இல்லைங்க, இது எங்க குடும்ப பிரச்சனை. அது வீட்டுல வச்சு பேசணும், இங்க வச்சு பேசணும். நாங்க கிளம்புறோங்க. வாங்க பெத்த வீட்டுக்கு தகப்பன் கூப்பிடுறேன், வரமாட்டேன்னு பிடிவாதமா பண்ற உன்ன. பெரியசோடா, எந்த ஒரு மனுஷனோட பொறுமைக்கும் எல்லாம் உண்டு. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்னென்ன காரியங்கள் பண்ற தெரியுமா? நானும் சொல்லக்கூடாதுன்னு பேசாம இருந்தேன். நாங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களை அவமானப்படுத்துவேன். நானும் என் தம்பியும் தங்கையை பார்த்தோங்கிற சந்தோஷத்தோட ஒரு கிறுக்கிட்ட பேசிட்டு இருந்தோம் நினைச்சு சிரிச்சுட்டே வந்துருவோம். ஆனா இப்ப நீ பண்ணிருக்க காரியம், எங்க குடும்பத்து பொண்ணு காணும் நாங்க துடிச்சிட்டு இருக்கும் பொழுது முன்ன பொண்ணு தெரியாத 4 பேர் வீட்டுக்குள்ளார எங்க அனுமதி இல்லாம நுழைய விட்டு ராத்திரி நேரத்தில் தேடுற. மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கிற, என் பசங்களை அடிச்சு நொறுக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யாரு நீ நினைச்சிட்டு இருக்க? ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தான். தபால் ஆபீஸ்ல மட்டும்தான் உன்ன தெரியும். அன்னாட சங்கீத தேவதையை கும்பிடுறவங்க நாங்க. இந்த ஜில்லா மொத்தத்துக்கு எங்களுக்கு தெரியும். இந்த காவல்துறையும் சேர்த்து நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல நாங்க வெளியே வந்திருக்க முடியும். இப்படியே போனாலும் போன மானம் திரும்பி வர போறது இல்ல, போன பொண்ணும் வர போறது இல்ல. அதுக்காகத்தான் நாங்களும் பொறுத்துக்கிட்டோம். அடி உதவி வாங்கிட்டு என் பசங்களும் பொறுத்துக்கிட்டாங்க. மாறிடு போக்க மாத்திக்க. இல்ல இன்னைக்கு பொண்ணு போச்சு, நாளைக்கு உன் பையன் போக மாட்டான். உன் கையில திருவோட்டை கொடுத்து தெருவு நிற்க வச்சிருவான். எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசலாம். வா, தயவு செஞ்சு வாங்க போலாம். அக்கா, என்னடா நான் வேணா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேனே. அறிவில்லடா உனக்கு? இவங்களால தானே உள்ள வச்சு வெளுத்தாங்க. சொல்லிட்டு வரானா? வாடா. அம்மா புறப்படுறீங்களா? ஐயா சாமி, நாதசுர வித்வானே, எதுவும் சொல்லாதீங்க. நான் எதுவுமே கேட்கற நிலைமையில இல்ல. அப்பப்பப்பா, ஏதோ சினிமா பார்த்தா மாதிரி இருந்தது. நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு வில்லங்கமான குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறத விட வச்சுக்காமே இருக்கலாம். இல்லைங்க, நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சுங்க. இது ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க. நீங்க என்ன பெருசுப்படுத்தாதீங்க. உங்க குடும்பத்தோட சம்பந்தம் ஒண்ணு ஆசைப்பட்டோம். அதுக்கு எங்க குடும்பத்தோட எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டீங்க. போதும் சாமி, உங்க சம்பந்தமே வேணாம். நான் தெரியாம தான் கேக்குறேன். என் தம்பிக்கு என்ன வேற இடத்துல பொண்ணே கிடைக்காதா? உங்க பொண்ணை விட்டா நாளைக்கே அவனுக்கு பொண்ணு பாக்குறோம்னா பொண்ணுங்க வாசல்ல வருஷம் கட்டிட்டு வந்து நிப்பாளுங்க. என்ன இது? ஆனா ஒண்ணு, நான் இது வரைக்கும் ஸ்டேஷனை பார்த்தது இல்ல. ஏதோ உங்க புண்ணியத்துல போலீஸ் ஸ்டேஷனை நல்லா பாத்துட்டேன். ஏய் வாடா, வாயை பார்த்துட்டு நின்று இருக்க. வாங்க வா ஏறு. இல்லைங்க, நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட விவரமா நான் சொல்றேன். ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கு? இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. எங்க நான் பாரி, உன்னால இந்த சம்பந்தம் கைவிட்டு போச்சு. இந்த மாதிரி நடக்குமா இல்லையான்னு தெரியல. பாரி, எல்லாம் அடிக்கத. வாங்கத்த வீட்டுக்கு போகலாம். சார், என்னம்மா? இவங்களாம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போறாங்க? அவங்க வீட்டுல மகான் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கோபிங்கிறவரை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்கு. இழவு வீடு மாதிரி எதுக்கு ஆளாளுக்கு மூளைக்கு மூளை உட்காந்துட்டு இருக்கீங்க? என் பொண்ணு அனுப்பி வைங்க. என்ன மாப்பிள்ள, நாங்க ஏதோ மகாவிங்க கட்டி வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கூட்டு போங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அவளுக்கு புத்திமதியை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைங்க.
நீ எப்படிப்பட்ட காரியம் பண்றது தெரியுமா மகா? தப்பான நேரத்துல தப்பான காரியம் பண்ணி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தலைகுனிவு ஏற்படுத்தியிருக்க. உனக்கு எவ்வளவு நான் உத்தரவாதம் கொடுத்தேன். உனக்கு ஆதரவா இந்த குடும்பமே இருக்குன்னு சொன்னேன்னா, இந்த குடும்பத்தோட சொத்து நீ. அந்த சொத்து காணலையே நாங்க பரிது வச்சிட்டு இருக்கும் பொழுது அதை நீங்களே திருடிட்டீங்கன்னு சொல்லி உங்க அப்பா எங்களை உள்ள கொண்டு வச்சுட்டார். இந்த ஊர்ல நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் எங்களை கை காட்டுவாங்க. கோவில்ல அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை காட்டும் போது எங்களை கையை காட்டுவாங்க. கல்யாணத்துல தாலி கட்டுற சுப வேளையில எங்களை கையை காட்டுவாங்க. உங்க அப்பா நாங்க கடத்தல் பண்ணிட்டோன்னு கையை காட்டி எங்களை உள்ள வச்சுட்டார். அவமானம். உங்க அப்பா மேல எனக்கு 1000 அபிப்பிராயம் இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவரை நான் தப்பு சொல்ல மாட்டேன். பாசம், பொண்ணு பேர்ல இருக்க பாசம், அந்த பதட்டத்துல தப்பு காரியம் உண்டு பண்ணி எங்களுக்கும் தலைகுனிவு ஏற்படுத்திட்டான் மனுஷன். குழந்தைகளை எதுக்குமா பெத்துக்கிறோம்? சந்தோஷத்துக்கு தானே, இல்லையா? அதுங்க வளர்றத பார்த்து பூரிச்சு போறோம், அதுங்க சாதனைகளை பார்த்து பெருமைப்படுறோம். கடைசியில நமக்கு வயசாகி போய் ஒரு குழந்தைய அதுங்க மடியில மூச்சை விடுறோம். அதுக்கு தானே இப்ப நீ செஞ்சிருக்கிற காரியம் எந்த விதத்துல சேர்த்து சொல்லு. உங்க அப்பா பார்த்து பூரிச்சு போயிருப்பாரா? நீ உசிரியே வச்சிருக்க கோபி, அவனை போலீஸ் எடுத்துட்டு போய் போனா பரட்டு பெருட்டாங்களே, அதை உன் சாதனை எடுத்துக்குவா. நீ எந்த வீட்டுல விளக்கேத்தணும்னு நினைக்கிறியோ அந்த வீட்டு பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா போச்சு. புரியலம்மா, என்னால புரிஞ்சுக்க முடியல உங்களை. இப்ப என்னால எந்த உத்தரவாதமும் தர முடியாது. இப்ப என்னுடைய கவலை எல்லாம் அந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமோ அது ஒண்ணுதான். நீ இருக்கியோ போறியோ உன் இஷ்டம். என்னைய மன்னிச்சிருங்க மாமா. நான் போனதால நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ கஷ்டம் வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. கோபியத்தா மேல உள்ள ஆசையினால இப்படி பண்ணிட்டேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நான் வீட்டுக்கே போறேன். நல்லதுமா, நல்லது. கோபியத்தா மேல நான் வச்சிருக்க பெரிய ஊருக்கே தெரியணும் தான் நான் இப்படி பண்ணேன். இதுக்கப்புறமா அமெரிக்கா மாப்பிள்ள பாக்குறேன், கனடா மாப்பிள்ள பாக்குறேன்னு ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை நான் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். உங்களுக்கு தான் அசிங்கம். இனிமே யாரும் என்னை கல்யாணம் பண்ணிப்பா? கோபியத்தா ஒரு ஆளால மட்டும்தான் என் கழுத்துல தாலி கட்ட முடியும்.